கிறிஸ்துவின் திவ்ய ஒலி ஊழியங்கள் வழங்கும் திவ்ய வார்த்தை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திவ்ய வார்த்தை நிகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு இமெயில், SMS அல்லது எனது அலைபேசி எண்ணில் தெரிவிக்கவும். எனது அலைபேசி எண் 9486942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9486942206. இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு முன்பதாக பெத்லகேமின் ஊரிலே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பாலகனாய் இயேசு கிறிஸ்து பெத்லகேமின் ஊரிலே பிறந்து 33 வருஷம் உலகத்திலே வாழ்ந்து 3 ஆண்டுகள் கடைசியிலே, இந்த 3 ஆண்டுகளிலே அவர் செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், சப்பானிகளை சுகமாக்கினார், பார்வையற்றோரை கர்த்தர் சுகமாக்கினார், 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தார், 12 சீஷர்களை அவர் உருவாக்கினார். அவர்களோடு கூட 3 வருடங்கள் வைத்து அவர்களை பயிற்சிவித்து ஊழிய பாதையிலே அவர்களை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர் போதனைகளை செய்தவராயிருந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை பிரசங்கித்தார். காலங்கள் வந்தபோது கிறிஸ்து சிலுவையிலே ஏற வேண்டியதாயிருந்தது. ஆகவே சிலுவை மரத்தில் ஏறுவதற்கு முன்பதாக, 1 வாரத்துக்கு முன்பதாக எருசலேம் பட்டணத்தில் இருக்க பல தேவாலயத்திலே பலமுறை அவர் பிரசங்கித்திருக்கிறார். பலமுறை அவர் அந்த ஆலயத்தை சுத்திகரித்திருக்கிறார். எருசலேம் முழுவதுமே அவர் நடந்து சென்று ஊழியங்களை செய்தார். வென்றால் கடைசியாக வேத வசனத்தின் அடிப்படையிலே, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே மத்தேயு 21 அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவை மலைக்கு அருகான பெத்பகே வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கு ஒரு கழுதையும் அதோடு கூட ஒரு குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்.
தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி இயேசுவினிடத்தில் அந்த கழுதையை கொண்டு வருகிறார்கள். கழுதையை கட்டி வைத்தவன் அவர் கேள்வி கேட்கிறான், எதற்காக அவிழ்க்கிறீர்கள்? அப்பொழுது எங்களுடைய எஜமானுக்கு தேவை என்று சொன்னபோது அவன் அதை கொடுத்தான். ஆகவே அதை கழுதை மேலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றி, வசனம் 7 சொல்லுகிறது, கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளிகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்படி என்றால் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட், மிக முக்கியமான ஒரு சம்பவம். இது தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. இயேசு இப்படி வருவார், இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சகரியா புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டது. ஆகவே இப்பொழுது எருசலேமிலே அவர் பலமுறை ஊழியம் செய்திருக்கிறார். பலமுறை ஊழியம் செய்த போது கடைசியாக சிலுவை மரத்து போவதற்கு முன்பதாக அவர் ஞாயிற்றுக்கிழமையிலே காலையில் அவர் எருசலேம் முழுவதும் பவனியாக வந்தார். பொதுவாக ராஜாக்கள் அந்த நாட்களிலே கழுதைகள் மேலே ஏறி வருவது ஒரு ஜெயம். இரண்டாவதாக ஒரு வெற்றி நிறைந்த ஒரு ராஜாதான் கழுதை மேலே அவனை ஏற்றி குருத்தோலைகளை கொடுத்து அவரை வாழ்த்தி பாடி உலகபரமான ராஜாவை பவனியாக கொண்டு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கிற சம்பவம் என்ன? இயேசு கிறிஸ்துவை கழுதை மேலே ஏற்றி குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் ஆண்டவரை குறித்து பாடுகிறார்கள். என்ன பாடுகிறார்கள்? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்படி என்றால் அவர் பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி 3 சாஸ்திரிகள் தேடி போனார்கள். அப்படி என்றால் அவர் பிறக்கும் போதே ராஜாதி ராஜா, he was the king of kings and the lord of lords. ஆகவே இன்றைக்கும் அவர் அப்படிதான் இருக்கிறார். ஆகவே எருசலேமிலே தேவாலயத்தை சுற்றி 7 விதமான வாசல்கள் உண்டு. அதில் ஒரு வாசல் பெயர் தங்க வாசல், கோல்டன் கேட். அந்த கேட் வழியாக அவர் பவனியாக வந்தார். கடைசியாக திரும்ப எருசலேம் பட்டணத்துக்குள் போகவில்லை. அவர் எருசலேமிலே விட்டு கடைசியாக ஒரு வெற்றியின் ராஜாவாய், சமாதானத்தின் ராஜாவாய், ஒரு ஜெயத்தின் ராஜாவாய் என்பதை காண்பிக்கும்படி அங்க இருக்கிற ஜனங்கள் அவரை பாடி துதித்து கழுதை மேலே ஏற்றி, குருத்தோலைகள் அந்த நாட்களிலே ஒரு விசேஷித்த ஒரு இலைகளாயிருந்தது. நம்முடைய நாட்களிலே நம்ம ஊர்களிலே விசேஷித்த இலைகளை வைத்து அலங்கரிப்பதும், சில விசேஷ இலைகளை வைத்து நாம் அதற்கு பூக்களை அலங்கரிப்பது அப்படியா இருக்கிறது. அந்த நாட்களிலே குருத்தோலைகள் என்பது ஒரு ஜெயத்தின் அடையாளம். குருத்தோலை அது ஒரு சாந்தத்துக்கு அடையாளம். குருத்தோலை ஒரு ஜெயத்தின் ராஜாவுக்கு அது அலங்காரமாய் கொடுத்து அதை பாடி வந்தார்கள். செய்திகளை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடுகிற பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்பது இன்றைக்கு நேற்று வந்ததல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே வந்ததாயிருந்தது. ஆகவே இந்த நாளை அனுசரிக்கிற நீங்களும் நானும் கருத்தோடு அர்த்தத்தோடு அதை அனுசரிக்க வேண்டும். ஒன்று, தாவீதின் குமாரன், தாவீதின் சந்ததியிலே வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய சந்ததியிலே தாவீது வந்தான், தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்படி என்றால் அவர் முதலாவது தாவீது குமாரன். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்தின் வருகிறவர். அவர் கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமத்தை குறித்து ஏசாயாவில் நாம் படிக்கும்போது நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள பிதா, நித்திய பிதா என்று சொல்லி பல பெயர்கள் அவர் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார். உலக பிரகாரமான ராஜாவாக அல்ல, தேவனுடைய குமாரனாக இயேசு ராஜாவாய் வருகிறார். அது மாதத்திலே உன்னதத்திலே ஓசன்னா. பரலோக ராஜ்யம் அதை மகிழ்ந்தது, பரலோக ராஜ்யம் மகிமைப்பட்டது, பரலோக ராஜ்யம் அதிலே சந்தோஷப்பட்டது.
இதை கொண்டாடுகிற நாள் தான் பாம் சண்டே என்று சொல்லி, குருத்தோலை ஞாயிறு. செய்தி கேட்கிற நீங்களும் நானும் இந்த குருத்தோலை ஞாயிறிலே கிறிஸ்துவை தாவீதின் குமாரனாக, உன்னதத்தின் தேவனாக, வெற்றியின் ராஜாவாக, சமாதானத்தின் ராஜாவாக, மகிமையின் ராஜாவாக என் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் அவரை முழுமையாய் நீ ஆராதித்தால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியின் ஒரு ஃபார்ம் சண்டேவாக மாறும். ஏதோ அழைத்து போனோம், வார்த்தைகளை கேட்டோம், குருத்தோலைகளை கையில கொடுத்தாங்க, அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு அது பலவிதமான அனுபவத்திலே கடந்து போகும். அதை விட மிக முக்கியமானது, குருத்தோலைக்கு சொந்தமான குருத்தோலை ஏந்தின ஜெய கிறிஸ்து வெற்றியின் ராஜா என் இருதயத்திலே ராஜாவாக மாறும்போது அதுவே ஒரு ஃபார்ம் சண்டேயின் அர்த்தமா இருக்கிறது. செய்திகளை கேட்ட நீங்களும் நானும் கூட இந்த ஃபார்ம் சண்டையை கருத்தோடு அர்த்தத்தோடு செலிப்ரேட் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்லவேளை காட்சிபிக்கிறோம். சரித்திர ரீதியான ஃபார்ம் சண்டே என்று சொல்லி குருத்தோலை ஞாயிறு என்பதை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். செய்திகளை கேட்ட நீங்களும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆண்டவரே முழுமையாக ஏற்றுக்கொண்டு, ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு, ஒரு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, சமாதானத்தின் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். செய்தி கேட்டவருடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். Amen. God bless you all. Have a blessed Palm Sunday. Thank you so much. பாவம் அதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாவம் அதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது கர்த்தனுக்கு ஹோசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தானை முத்தி செய்குவோம், ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது கர்த்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடிடுவோம், ஹோசன்னா பாடிடுவோம், ஹோசன்னா பாடிடுவோம், ஹோசன்னா ஹோசன்னா. குருத்தோலை ஞாயிற்றில் நம் குருபாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நம் குருபாதம் பணிவோம். குடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம், ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஹோசன்னா. திவ்ய வார்த்தை வானொலி நேயர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சி மூலமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்களுடைய இமெயில் அட்ரஸையும் எங்களுடைய அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டால் எங்களுடைய ஊழியத்துடைய காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். என்னுடைய இமெயில் அட்ரஸ் djacobjj@yahoo.in. திரும்பவும் சொல்லுகிறேன், djacobjj@yahoo.in. எனது அலைபேசி எண் 9482942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942206. அடுத்த வாரமும் இணையதள வானொலி வாயிலாக திவ்ய வார்த்தை நிகழ்ச்சியை கேளுங்கள். தயவு செய்து இந்நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.